தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். இந்த 2026 தேர்தலை ஒட்டி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் 3 முக்கியமான விஷயங்களை கையில் எடுக்கிறாரு. ஒன்று, இந்த லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் போருங்கிறத அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜயை பேசும்போது சீமான் அவர்களை பேசாமல் நீங்கள் ஊடகங்களில் எந்த விவாதமும் நடத்த முடியாது. அதுக்காக தான் விஜய் அவர் கையில் எடுத்துக்காரு. மற்றபடி அவர் விஜய்க்கு மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு பயமும் இல்லை. இரண்டாவது என்னென்னா, நான் கூட்டணி முடிவுகளை ஒரு 8 மாதத்தில் அறிவிக்கிறேன்னு ஒரு கமா போட்டிருக்காரு. அது எதுக்கும் அப்படின்னா, அதுக்கும் மீடியா ரிலவன்ஸ் வேணும், மீடியா ரிலவன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுவும் காரணம். அதே மாதிரி ஒரு பரப்புரை கூட்டமாக மட்டும் இந்த தேர்தலை எடுத்துகிட்டு போகாமல், இந்த தேர்தலை நோக்கி பரப்புரையை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் அவர் போராட்டக்களமாக எடுத்துகிட்டு போகிறாரு. அதில் ஆடு மாடுகள், அதே மாதிரி மரம் செடி கொடிகள், அதுக்கப்புறம் கல் இறக்குதல், அந்த மாதிரி பல காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு அவர் போகிறாரு. பட்டியல் வெளியேற்றத்துக்கு நிற்கிறாரு. இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறினதுக்கப்புறம் அவரோட யுக்திகள் எல்லாமே மிக பிரமாதமாக இருக்குது. இந்த 3 விஷயங்களுமே ஒரு 15 விழுக்காடை தாண்டி 20 விழுக்காடுக்கு மேலே இந்த வாக்கு உயர்த்துறதுக்கு உண்டான அருமையான விஷயங்கள் இந்த 3. டைரக்டாக போய் இந்த ஜாதி சங்கங்கள் எல்லாம் போய் பேசுகிற அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை தாண்டி இவர் அந்த தொழில் வளர்ச்சியை பற்றி எடுக்கும்போதே நீங்கள் யாருக்கு நிற்கிறாங்கிறத போய் சேர்ந்துருது. மக்கள்கிட்டையும் ஊடகங்கள்லையும் இல்லை எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லையே நமக்காக வேண்டி நின்று தான் இந்த மாதிரி அவரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போய் சேர்ந்துருது. அதுலேயும் முக்கியமாக அவர் பட்டியல் வெளியேற்றம், கல், அதே மாதிரி ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்கள்ன்ற 3 விஷயத்தை கையில் எடுத்து அவர் ஒரு பிரமாதமான ஒரு கேஷ் கன்சல்டேஷனுக்கு போகிறாரு. இது அவருக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். ஆனால் அவர் ஒரு பொதுத்தள தலைவராக இருந்து செயல்பட்டு இருக்கும்போது நூதனமான முறையில் இந்த மாதிரி ஒரு கேஷ் கன்சல்டேஷனுக்கு போகிறது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு விஜயை போட்டு பொழந்து எடுக்கிறாரு, உடனே போர்னு சொல்கிறாரு. இதனால் இது என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு, ஸ்டாலின் போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் அவ்வளவும் சீமான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கும். விஜய் எடப்பாடி தலைமையை ஏற்று போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. தனியாக நிற்க போகிறதில்ல. தனியாக நின்று விஜய் வாக்கு வங்கியை பிரித்து திமுகவை திருப்பி ஆட்சி கொண்டு வர்றதுக்கு அவர் நிற்க போகிறதில்ல. ஒன்று ரிட்டர்ன் ஆகணும், இல்லைன்னா எடப்பாடி கூட தான் சேரணும். அதனால் அடித்து விளையாடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, லாபம் மட்டும்தான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்றதான் என்னோட பார்வை. வாழ்க வளமுடன்.